சரி ரிப்போர்ட்டர் சார் கரண்ட் கட் ஆயிடுச்சா மக்கள் வந்து அலை கழிக்கிறாங்க சொல்றேன். நீங்க முன்னாடி வந்துட்டு இல்ல என்ன நினைக்கிறீங்க? நீங்க வாங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார் ரீசன் சொல்லுங்க சார். ஈபில போய் கேளுங்க சார். ஈபில போய் கேளுங்க சார். ஓ ஈபில கேளுங்க சார். என்ன சார் என்ன கேக்குறீங்க? ரவுடி மாதிரி பண்ணிட்டு பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பல மணி நேரமாக மின்தடை என புகார் எழுந்த நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற நிருபரை சார் பதிவாளர் ரவுடி போல் மிரட்டிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுகேந்தர். யுகேந்தர் வணக்கம், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் சார் பதிவாளர் அலுவலகமானது பழைய புது கட்டிடமானது இயங்கி வந்தது. அக்கட்டிடமானது பாழடைந்த நிலையில் அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு தற்சமயமாக தற்காலிகமாக ஒரு தனியார் வீட்டில் ஒன்று சார் பதிவாளர் அலுவலகமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காலை 10 மணிக்கு முதல் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவு செய்வதற்கான மக்கள் வந்து டோக்கன்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். இதனிடையில் பத்திரப்பதிவானது நடைபெறும் டோக்கன்களை முறையாக பணத்தை செலுத்த வேண்டும் என செலுத்திவிட்டிருந்தனர். அதன் பின்பு 11 மணி அளவில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருந்தது. 4 மணி வரையும் மின்சாரம் வராததால் டோக்கன்களை பெற்றுவிட்டு பணத்தை கொண்டு வந்தவர்கள் பணத்தை முதலீடு செய்து மற்றவர்களிடம் வாங்கி அவர்களுடைய பணத்தை கொடுத்து விட்டனர். அதன் பின்பு பணத்தை எப்படி நாங்கள் எடுத்து சொல்வது, இந்த பணமானது எங்களுக்கு பத்திரமாக வீட்டிற்கு செல்ல முடியாது எனவும் அந்த மக்களானது அவதிப்பட்டு வந்திருந்தனர். இதற்கிடையில் நமக்கு தகவலானது கிடைக்க பெற்றது. அப்போது செய்தியை சேகரிக்க சென்ற போது சார் பதிவாளர் ரவுடியை போல வந்து நீங்கள் யார் அப்படின்னா மிரட்டும் தோணியில் மிரட்டியும் கைபேசியை பிடிங்கும் வீரகுமார் சார் பதிவாளர் ரவுடி போல் அச்சுறுத்தும் வகையில் இருந்தனர். செய்தி சேகரிக்க சென்ற என்னையும் மிரட்டியதற்கு மக்கள் திரண்டு நீங்கள் ஏன் ரவுடி போல் செய்தி சேகரிக்க வந்தவரை மிரட்டுகிறீர்கள் என மக்களும் அவரை மிரட்டும் தோணி அவரை வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இந்த பத்திரப்பதிவை செய்ய வேண்டும் என மின்சாரம் வந்தால் 7 மணி ஆனாலும் 8 மணி ஆனாலும் நம்ம செய்தி சேகரித்த பிறகு நான் பத்திரப்பதிவு செய்து தருவேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனால் 100 பணம் அதிகமாக புழங்கக்கூடிய பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதிகமான லஞ்சம் வாங்குவதாகவும் அவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. நேரம் கழிந்த பிறகும் 4:45 மணிக்கு அதிகமான டோக்கன் பெற்று அதிக வரி டோக்கன் 500 ரூபாய் நீங்க கட்ட வேண்டும் எனவும் நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எடுத்துரைத்ததாகவும் அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள். விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.